உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள். என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே, நீ ஒரு இலக்கினை அடைய வேண்டும் என்றால் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும். அப்போதுதான் அந்த கஷ்டத்தை நீ கடந்து வர வேண்டும் என்பதற்காக நீ சில முயற்சிகளை எடுப்பாய். நீ நினைத்தால்தான் அந்த லட்சியத்தை உன்னால் அடைய முடியும். பல அவமானங்களும் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதன் இடையில் நிச்சயம் வந்தே தீரும். அதையெல்லாம் நினைத்து நீ ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கத்தான் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன செய்தேன் என்று கேட்டால் கஷ்டங்கள் மட்டும்தான் முன்னுக்கு வந்தேன் என்று நீ என்னை பார்த்து கேட்கின்றாய். உன்னை சுற்றி நிறைய அவமானங்களும் கஷ்டங்களும் மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவமானங்களும் கஷ்டங்களும் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று என்னிடம் நீ அழுது புலம்புகிறாய் அல்லவா? அவர்களின் இலக்கை அடைய முடிவதில்லை. என் தங்கமே, நீயோ எப்பொழுதும் நல்ல பழக்கம். உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் எண்ணங்களும் அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய லட்சியங்களையும் கனவுகளையும் நீ அடைந்த பிறகு இவை எல்லாமே உனக்கு தலைகீழாக மாறும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இன்று ஏன் இவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறேன் என் தாயே என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகின்றது. நீ அளவிற்கு அதிகமாக சந்தோஷத்தை பெறப்போகின்றாய். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகின்றது. எல்லாமே தலைகீழாக மாறக்கூடிய நாள் விரைவில் வரும். நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் நாள் வந்துவிட்டது. நான் மட்டும்தான் கஷ்டங்களை சுமக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? நீ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சுமந்து கொண்டு என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். என் தங்கமே, உன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவருமே கஷ்டப்படத்தான் செய்கிறார்கள். அதில் சிலர் முன்னேற்றமும் அடைவார்கள். என் தங்கமே, நீ முன்னேறுபவர்களை மட்டுமே குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அவர்களை மட்டுமே உன்னுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள். அவர்களின் பாதையில் நீ செல் என்று சொல்லவில்லை. அவர்களைப் போல நீயும் ஆக வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டு உன்னுடைய பாதையை நோக்கி நீ செல். எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தனது தாயை நம்புவதைப் போல நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றுமே உன்னை கைவிடாது. நான் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன். உன் தகுதியை மட்டும் நீ உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும். எதையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்க கூடாது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகின்றது. மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய அவமானங்களையும் துரோகங்களையும் சந்தித்து இருக்கிறாய். சில பேர் ஏமாற்றிவிட்டார்கள் என்று நீ கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவிற்கு நீ முட்டாளாக இருந்து விட்டாயே என்று உன்னை நீயே திட்டிக்கொள். மீண்டும் மீண்டும் நிச்சயம் ஏமாறாமல் இருக்கலாம். இவற்றையெல்லாம் உன்னுடன் தான் இருப்பேன் என்று செயலை உனைவிட நானே முன்னால் நிற்பேன். நீ விழிப்புணர்வு என்று இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உன்னை நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். நீ கவலை கொள்ளாமல் இரு. உனக்கான காலம் ஆரம்பமானது. உன் வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தையும் நானாக கடத்திவிட்டேன். உன் லட்சியத்தை அடையும் நேரம் வந்துவிட்டது. இது வெற்றி கொடி. நீ கட்டி பறக்கப் போகின்றாய். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது. என் மீது உன்னுடைய பாரத்தை போட்டுவிட்டு இதை கேட்பவர்களுக்கு நாளையே நீ ஆச்சரியப்படும்படியான அற்புதமான நிகழ்வு வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்கள் மட்டுமே நிரம்பி இருக்கின்றது என்று கவலைப்படாதே. என் தங்கமே, உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். உனக்கு ஏற்பட்ட விஷயங்களும் அவமானங்கள் என்று நீ கருதாதே.
உன் மனதில் எந்த கவலையும் இல்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று, யார் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று, யார் உனக்கு துரோகத்தை இழைத்தார்கள் என்று. அவர்களை முதலில் உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை. எதையும் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ளவே முடியாது. அப்படி செய்த தவறுகளை என்னுடைய கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கொடுக்கின்றேன் என் தங்கமே. நீ எதையும் எதிர்பார்க்காதே. உன்னுடைய பெரிய சொத்து நிம்மதிதான். அதை தக்க வைத்துக்கொள். உன்னை மதிக்காதவர்களுக்காக அதனை செலவழிக்காதே. அவர்களுக்கு மதிப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரியும்படி செய்வேன் என் தங்கமே. நீ அழாதே என்று கூறும் அளவிற்கு உனது மனதில் ஏற்பட்ட காயங்கள் என்பது அவ்வளவு சிறிதல்ல. உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் எனக்கு ஏற்பட்டதற்கு சமம் தங்கமே. அதை நான் எப்படி சரி செய்கிறேன் என்பதை நீயே பொறுத்திருந்து பார். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய்? மற்றவர்கள் செய்த தவறு, துரோகம் தேனூற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. ஏன் என்னை இப்படி குற்றவாளியாக பார்க்கின்றார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லையா? உண்மை எது என்றுதானே புலம்புகிறாய். ஆனால் அவர்களுக்கோ புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. மற்றவர்களுக்காக யோசி, தவறில்லை. அவர்களுக்காக உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை எனும் மூச்சை உனக்காக சுற்று. அதில் ஒருவர் மட்டுமே உயர்வாக வாழ முடியும். அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என் தங்கமே? மற்றவர்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்ற வார்த்தையை இனிமேல் உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. யார் இல்லை என்றாலும் உன் தாயானவள் உன்னுடன் நான் இருப்பேன் என்பதை உணர்ந்து செயல்பட்டு உன்னுடைய வடிவத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் நான் உன்னை தேடுகின்றேன். உனக்கு துணையாக நான் வருவேன் என் தங்கமே. நீ செய்த தவறுகளில் ஒன்று, நீ அதிகமாக அன்பு செலுத்து. ஆனால் அதை யார் மீது செலுத்த வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டு செலுத்து. உன்னை கஷ்டப்படுத்துபவர்கள் மீது நீ அன்பு செலுத்தாதே. நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாத அன்பும் பெற்று என் உயிர் பிள்ளை. எல்லாமே கைவிட்டு போகின்றது என்று கவலை கொள்ளாதே. இலைகள் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகின்றது மரம். அதற்காக மரம் வருத்தப்படவில்லை. அதுபோன்றுதான் மனிதர்களும். இலை உதிர்வதற்கு ஒன்று கிடையவே கிடையாது. அனைவரும் விலகி சென்று விட்டார்களே, எனக்காக யாருமே இல்லையே என்று கவலைப்படாதே. எல்லாம் விழுந்தவருக்குத்தான் மீண்டும் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும். அதில் அவனுக்கு எந்த கஷ்டங்களும் கவலையும் இருக்காது. உன்னை விட்டு இப்பொழுது எல்லாம் சென்று விட்டது. ஆனால் நாளையே உன்னிடம் அனைத்தும் வந்தடையும். அதற்கான வழியை உன் தாயானவள் நான் செய்கிறேன். நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. என்ன வாழ்க்கை என்று புலம்பியே நாளையில் உன்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து நீயே ஆச்சரியப்படுவாய். அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கவிருக்கின்றது. நீ இப்பொழுது நிம்மதியாக கண்ணுறங்கு தங்கமே. உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.